தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள், மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மறந்த ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது கூட இப்போ நெறைய விஷயங்கள் காஸ்ட்லியா மாறிடுச்சு இல்லைங்களா? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் இயக்கக்கூடிய, அதாவது அத ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் எள்ளுக்கு இருக்கு. ஸோ தவறாம ஒவ்வொரு விதையுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். இந்த ஆலமரம் எவ்வளோ பெரிய விருட்சமா இருக்கு. அதனுடைய விதையோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த மாரி. எள்ள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், சூடு, சாப்பிட்டா சூடு புடிச்சுக்கும். இத சாப்பிட்டாலே உடம்பு வந்து டக்குன்னு பீரியட்ஸ் வந்துரும். உடம்புலலாம் கட்டி வந்துரும். எள்ளு ரொம்ப சூடு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். முக்கியமா பெண்களுக்கு அந்த போனோட டென்சிட்டி போயிடுது. அப்படியே உள்ள அரிச்சு போச்சு. என்ன பண்றது? பெரும்பாலும் இன்னைக்கு நெறைய பேருக்கு ஹிப் ஜாயிண்ட்ல தான் இந்த பெயின் வருது. ஹிப் போன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அங்கேயும் இந்த ஹிப் ஜாயிண்ட்லயும் தொடை எலும்பும், இடுப்பு எலும்பும் சேரக்கூடிய இடத்துல நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருதே. போன் கேன்சர் வருதே. போன் மேரோல ப்ராப்ளம் வருதே. எதனால? வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகள், மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மறந்த ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது கூட இப்போ நெறைய விஷயங்கள் காஸ்ட்லியா மாறிடுச்சு இல்லைங்களா? நம்ம கவனிக்காம விட்டதுனால தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது எள்ளு. எள்ள வந்து மறந்தே போயிட்டோம். எப்பவாவது நம்ம வந்து வீட்ல ஸ்நாக்ஸ் செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். முறுக்கு செய்றாங்க அப்படின்னா, அப்போ கொஞ்சம் எள்ள தூவி விடுறது. அடுத்தது இந்த இப்போ மாடர்னா நம்ம சாப்பிடக்கூடிய பர்கர்ஸ்ல மேல அது ஒரு அலங்கார பொருள் மாதிரி அந்த எள்ளு லைட்டா தூவி இருக்கும். அவ்வளோதான் நம்ம எள்ள பொறுத்தவரைக்கும் நமக்கும் அதுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படின்னு இப்போ மாறிடுச்சு. ஆனா, எள்ளு அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள நெறைய ஆற்றல்கள் ஒளிந்திருக்கு. அத தான் நம்ம பயன்படுத்த தவறிட்டோன்னே சொல்லலாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் இயக்கக்கூடிய, அதாவது அத ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் எள்ளுக்கு இருக்கு. ஸோ தவறாம ஒவ்வொரு விதையுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். இந்த ஆலமரம் எவ்வளோ பெரிய விருட்சமா இருக்கு. அதனுடைய விதையோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த மாரி தாங்க எள்ள பொறுத்தவரைக்கும் மனிதனோட ஒவ்வொரு செல்களும், முக்கியமாக மூளை செல்கள் ஆக்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எள்ள பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், சூடு, சாப்பிட்டா சூடு புடிச்சுக்கும். இத சாப்பிட்டாலே உடம்பு வந்து டக்குன்னு பீரியட்ஸ் வந்துரும். உடம்புலலாம் கட்டி வந்துரும். எள்ளு ரொம்ப சூடு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். இந்த மாதிரி தவறான புரிதல்கள் நெறையவே இருக்கு. எள்ளு எப்படிங்க பயன்படுத்தலாம்? இதிலிருந்து எடுக்கக்கூடிய எள் எண்ணெய், நல்லெண்ணெய், பேர்லயே இருக்கு பாருங்க. நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றோம். சாதாரண விஷயமே இது கிடையாது. அப்போ இந்த எள்ள தினம்தோறும் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, ஆயுசுக்கும் உங்களுக்கு பல நோய்கள் வராது. எள்ள பொறுத்த வரைக்கும் அதுல என்ன சத்துக்கள் தாங்க இல்ல, எல்லாமே இருக்குங்க. கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து ரொம்ப அதிகம். மெக்னீசியம், ஜிங்க், ஃபோலேட் எல்லா சத்துக்களும் இதுல இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய செசமின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எவ்வளோ பேர் மூட்டு வலியில அவதிப்படுறோம் இல்லைங்களா? நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரைக்கும் போயிடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம மறந்த இந்த எள்ளு தான். நம்ம அவ்வளோ உற்பத்தி நடக்குது எள்ளு. இதை தாண்டி ஏதேதோ ரீஃபைண்ட் ஆயில் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். எள்ளு எண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், கடலை எண்ணெயா இருக்கட்டும், உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்க. அதுல முக்கியமாக இந்த எள்ளை பயன்படுத்தும் முறை, தினம்தோறும் 10 கிராம் எள்ளு சாப்பிட்டுட்டு வாங்களேன். உங்க உடல்ல நிறைய நோய்கள் காணாமல் போகும். நோயே வராது. முக்கியமாக சர்க்கரை நோய்ங்க. சர்க்கரை நோயாளிகள் எள்ளை எப்படிங்க பயன்படுத்துறது? இல்ல மத்தவங்க எப்படிங்க பயன்படுத்துறது? பொதுவாக உங்களுக்கு மூட்டுக்கள் வலி இருக்கு, கழுத்து எலும்பு தேய்மானம், 25 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு கழுத்து எலும்பு தேய்மானம், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, முக்கியமா ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். என்னன்னா, இது ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் ஒரு பெயின் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நாள்ல உங்களால கழுத்தை திருப்ப கூட முடியாதுங்க. பேம்பு ஸ்பைன் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கட்டை மாதிரி ஸ்டிஃபா நின்னுடும். முன்னாடி குனிய முடியாது, நிமிர முடியாது, சைட்லயும் திரும்ப முடியாது. ஸோ இதுல என்ன ஆகும்னா, இந்த போன் எல்லாமே அரிக்கப்பட்டு ஒன்னோடு ஒன்று ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இப்படிங்க பிரச்சனை வருது. அதே மாதிரி இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் சொல்லவே பயமா இருக்குங்க. 30 வயது மதிக்கத்தக்க நபர்களுக்கு
முக்கியமாக பெண்களுக்கு அந்த போனோட டென்சிட்டி போயிடுது, அப்படியே உள்ள அரிச்சு போச்சு. என்ன பண்ணுறது? பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹிப் ஜாயிண்டில் தான் இந்த பெயின் வருது. ஹிப் போன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கேயும் இந்த ஹிப் ஜாயிண்ட்லேயும் தொடையெலும்பும் இடுப்பெலும்பும் சேரக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருதே. போன் கேன்சர் வருதே, போன் மேரோவில் ப்ராப்ளம் வருதே. எதனால்? இது இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம மறந்துட்டோம். எள்ளு மறந்துட்டோம், கேழ்வரகு மறந்துட்டோம், நிறைய கீரை வகைகளை மறந்துட்டோம். இதனால் வரக்கூடிய இந்த விஷயந்தாங்க இது எல்லாமே. அப்போ எள்ளு தினம்தோறும் கட்டாயம் 10 கிராம் சேர்த்துக்கோங்க. இது எள்ளு ரொம்ப சூடு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி அதை விட பல கேடு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடலை குப்பை மாதிரி மாற்றி வச்சுட்டோம். எள்ளு எப்படி பயன்படுத்துகிறோன்னு நான் சொல்கிறேன். லேசாக எள்ளு எடுத்துக்கோங்க, கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. லேசாக வறுக்கணும், ரொம்ப அதிகமாக வறுத்துடக்கூடாது. லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க, பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை டெய்லி ரெகுலராக எப்படியாவது உள்ளே சாப்பிடணும். எப்படி சாப்பிட்றது? பொடியாக நம்ம செஞ்சிட்டோம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லை தண்ணீரில் போட்டு இதை அப்படியே கலந்து குடிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு உடலில் நிறைய கழிவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக அனிமிக் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எள்ளு கஷாயம் நம்ம குடிக்கலாம். எல்லாரும் ஐயோ எள்ளு கஷாயம் குடிச்சா அப்படியே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு. அதாவது எந்தெந்த முறையில் எந்தெந்த மூலிகையை பயன்படுத்துகிறோமோ அப்படி நம்ம எடுத்துக்கணுங்க. நம்மளே தவறான புரிதலில் மைண்டில் வச்சுக்கிட்டு வழி வழியாக அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி பரப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அப்படி செய்யக்கூடாது. எள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். அந்த எள்ளு விதைக்குள்ள அத்தனை ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. இந்த எள்ளு கஷாயம் எப்படிங்க எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, மூட்டு வலி இருக்கிறவங்க எடுக்கலாம், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம். ஆனால் இந்த எள்ளு யார் எடுக்கக்கூடாது, ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கக்கூடாது. அதுவும் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் எடுக்காதீங்க. அசிடிட்டி இருக்கா, எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இவங்க மட்டும், இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கா, நீங்கள் எடுக்க வேண்டாம். மற்றவர்கள் எல்லாருமே இதை எடுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எள்ளு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதனோட கருப்பட்டி சேர்த்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கஷாயமாக நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்க. டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இப்போல்லாம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். அது சரியாகணும்னா இந்த எள்ளு கஷாயம் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க. தினம்தோறும் இந்த எள்ளு கஷாயம் பயன்படுத்துங்க, உடலில் அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த எள்ளை முளைக்கட்டி பயன்படுத்தி பாருங்கள், இதனுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக இருக்கும். முளைக்கட்டிய எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவு. நீங்கள் டெய்லி ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், ஸ்ப்ரவுட்ஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவையா, கால்சியம் தேவையா, எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு முளைக்கட்டி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியறத நீங்களே பார்ப்பீங்க. அதற்கு அடுத்தது இந்த எள்ளு வேறு எப்படிலாங்க பயன்படுத்தலாம். நம்ம கோடை காலம் வந்துருச்சு, இப்போ எள்ளு நான் எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 2 ஸ்பூன் எள்ளு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக அது ஊறட்டும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு காலையில் இந்த எள்ளை நீங்கள் நல்லா மென்று சாப்பிடணும். அதுதாங்க ஒரு சீக்ரெட், சரிங்களா? எந்த ஒரு பொருளுமே உமிழ்நீரோடு கலந்து உள்ளே போகும்போது அதனுடைய ஆற்றல் அதிகமாகும். அதனால் பொறுமையாக உட்கார்ந்து இந்த எள்ளை வாயில் போட்டு, ஊற வைத்த எள்ளு வாயில் போட்டு நல்லா மென்று கூழாக்கி முழுங்கிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் வெந்தயம் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி எள்ளும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லது, பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும், நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், நமக்கு கால்சியம் குறைபாடு இருக்கோ எல்லாமே இதில் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அதிகமான குளிர் சமயங்களில் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எள்ளோட வெல்லம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து உருண்டைகளாக நம்ம சாப்பிடலாம். எள் உருண்டைகளாக எடுக்கும்போது உடலில் ஆற்றல் அதிகமாக மாறுது. ஸோ எள்ளை பொறுத்த வரைக்கும் நிறைய உடல் நலனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்படி நம்ம பப்பாளி சாப்பிட்டா சூடு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பப்பாளியில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இது சாப்பிட்டா இது இப்படி வந்துடும், இதை சாப்பிட்டா அப்படி ஆகிடும் அப்படின்னு நம்ம நினச்சி நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம மறந்துக்கிட்டே வரும். அந்த மாதிரி ஒன்று தான் நெய். நெய் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், பட்டர் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, டாக்டர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இது சாப்பிட்டா இப்படி ஆகிடும், அதை சாப்பிட்டா அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க இந்த எள்ளு. ஸோ எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், எள்ளு நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.